Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் விசித்ரா. சமீபத்தில் எப்போ பிருத்திவிராஜை பார்த்தீங்க? நான் அன்பர் படத்துல நான் அவருக்கு கோரியோகிராஃப் பண்ணேன். ஓ, நிறைய 2-3 சாங்ஸ் அவருக்கு கோரியோகிராஃப் பண்ணேன். நான் வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அப்போ படத்தில் நடிச்ச அனுபவத்தை பேசுனீங்களா? நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். அதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேர் பார்த்துட்டு. கடைசியில் வந்து நம்ம நினைச்சது வந்து அது நடந்திருக்கு அப்படின்றது வந்து ஷேர் பண்ணோம். அது வந்து இட்ஸ் அ குட் திங் அப்படின்றது தான். அன்வர் படத்தில் அன்னைக்குன்னு பார்த்து ஐஸில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஸோ ஷூட்டிங்கில். ஸோ அப்போது நாங்கள் ஒரே கெஸ்ட் ஹவுஸ் தான் இருந்துச்சு. அந்த கெஸ்ட் ஹவுஸில் எல்லாருமே ஷேர் பண்ணி அங்கே தங்கணும் இந்த க்ரூவே அப்படின் போது. ஸோ அந்த டைமில் நாங்கள் உட்காந்து இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பரசுராம் படத்தில் வந்து ஒரு பக்கம் கதாநாயகன் அர்ஜுன், இன்னொரு பக்கம் அவரே அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தீங்க. ஆமாம். அவர் ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போனார். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், அந்த ஸ்பாட்டே வந்து அவர் டைரக்ட் பண்ணாரான்றது வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு இதாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பாட்டே வந்து லைவ்லியாக வச்சுருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து லன்ச் டைமுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துடும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட உட்காந்து சாப்பிடும்போது. நானும் கிரணும் யூஸ்வலாக ஹீரோயினும் ஒன்றா டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டில் வந்து ஹீரோயினுக்கும் முட்டிக்கும் எப்போவுமே. அது வந்து ஆனால் எனக்கு கிரண் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங். அதில் அப்பாஸ் இருந்திருக்காரு, அப்புறம் சசி இருந்திருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் நாங்கள் திருப்பி பார்க்கும்போது நான் பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்கள திரும்பி பார்க்கும்போது எனக்கு நம்மலாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம்ல அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. எந்த காலகட்டத்தில் இனிமேல் நடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் காயத்ரிக்கு வந்தது? எனக்கு நடிக்கிறது அவ்வளோ பெரிய கோலாக இல்லை சார். எனக்கு அது ஒரு பெரிய கோலாக இருந்தது கிடையாது. எனக்கு எப்போவுமே சின்ன வயசுலேருந்து அப்பா மாதிரி டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு தான் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன். நான் டான்ஸ் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறமும் வந்து எனக்கு வந்து நடிப்பு ஆஃபர் நிறையா வந்துச்சு. நான் எனக்கு வந்து ப்ராப்பரான சப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ ஸ்டீரியோ டைப்பாக நம்ம ஊரில் வந்து கல்யாணம் ஆகிட்டாங்கன்னா உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டி ரோல், அக்கா ரோல் அப்படி தான் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராப்பர் ரோல் கொடுக்கறதுக்கு வந்து இங்கே வந்து இன்னும் அந்த மனப்பான்மை இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட இன்றைக்கி வந்து போய் கேரளாலேருந்து ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு வராங்க, நார்த்லேருந்து ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் எப்போ மாறுதோ, நல்ல சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நடிக்கிறதுல வந்து நோ சொல்ல போகிறது இல்லை. நான் இதெல்லாம் விட்டுட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணுன்ற எண்ணம் எங்கே தோணிச்சு உங்களுக்கு? அது அக்கா வந்து என்ன சொன்னான்னா, செல்வராகவன் சாரோட லாஸ்ட் படம் நான் வந்து கமிட் ஆனேன். நான் தனுஷோட நடிக்கிறதுக்காக ஒரு படம் கமிட் ஆயாச்சு. அப்போது அந்த டைமில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருந்தது. ஏன்னா 3 கதை மாற்றினார் அவர். அப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. ஸோ 6 மாதம் எப்படி நம்ம வீட்டில் 6 மாதம் சும்மா இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 இயருக்கு நம்மளுக்கு அவங்களுக்காக இது பண்ணியிருக்கோம். நம்ம எதுவும் கமிட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கோமே. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அக்கா நீ படிக்க வந்துரு அப்படின்ட்டா. சரி நீ வந்து எப்படியும் வந்து இந்த டைம் எதுவும் பண்ணலை, ஸோ யூ கம் தேர் டு ஸ்டடி. இல்லைன்னா நான் ஆக்சுவலாக நான் வந்து புதுப்பேட்டையில் இருந்திருப்பேன் தனுஷோட. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆனால் இன்பிட்வீன் அந்த கேப்ல வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்தது. நான் எப்படி இந்த புதுப்பேட்டை கதையை கேட்ட போது அல்ல, ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து நாங்கள் பண்ண வேண்டியது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட். இந்த கதையில் அப்புறம் டான்ஸ் சப்ஜெக்டாக பண்ணாரு. அதுக்கப்புறம் அது 2மே ட்ராப் ஆகி இன்னொரு கதை நாங்கள் ஒரு நாள் ஷூட்டுக்கு போயிட்டோம் நாங்கள். ஆனால் வந்து அந்த கதையும் அவருக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சப்ஜெக்ட் ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் புதுப்பேட்டை எடுத்தாங்க. நீங்கள் அங்கே படித்த படிப்பு உங்கள் கரியருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? அங்கே எனக்கு படித்தது மோஸ்ட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷனும் படித்தேன் நான். எனக்கு வந்து எடிட்டிங் நானே பண்ணுவேன். ஸோ அதனால் அது கற்றுக்கிட்டேன். ஸ்கிரிப்டிங் எப்படின்றது கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இங்கே மேக்ஸிமம் நான் கற்றுக்கிட்டேன். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்மளுக்கு ஆர்ட்ஸோட
டிகிரி தேவை அப்படின்ற ஒரு இதுதான் அப்படின்னு தான். ஏன்னா பட் எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கும்போது நம்ம இதுக்கு மேலே கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்பா வந்து இஸ் லைக் தரோ. கரெக்ட். ஸோ அதனால அப்பா வந்து நான் டான்ஸ் மாஸ்டர் ஆனால் கூட வந்து சம்டைம்ஸ் எனக்கு ஏதாவது டவுட்னா அப்பா கிட்ட தான் ஃபோன் பண்ணி நம்ம கேட்குறது. என்னோட சாங் கூட நான் சம்டைம்ஸ் வந்து நான் பிஸியாக ஒர்க் பண்ணும் போது எங்கள் அப்பா எனக்கு கிளாஷ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த அப்பா வந்து அதெல்லாம் பெருந்தன்மையாக லைக் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து ஐம் கிரேட்ஃபுல். ஏன்னா எனக்கு வந்து அப்பாவே குருவாக அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான். அப்பா கிட்ட கேட்குற அளவுக்கு என்ன மாதிரியான டவுட் எல்லாம் வரும்? இன்டெப்த்தாக அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இது இந்த மாதிரி இடத்துல எங்கே பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நான் சம்டைம்ஸ் நான் பிஸியாக இருக்கு, நான் இன்னொரு ஷூட்டிங் போகும்போது அப்பா எனக்கு இது பிரித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாங் பிரித்து கொடு அப்படின்னு சொல்லினா அப்பா பிரித்து கொடுத்து ரெடியாக எடுத்து வச்சுட்டு எனக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு. படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு பாதையில் பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க, நடிப்பு. அதை விட்டுட்டு ஏன் ஒரு நடன இயக்குனர் ஆனது? அதான் எனக்கு எப்பவுமே ட்ரீம் அதாக தான் இருந்தது. எனக்கு டான்ஸ் மேலே எனக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு. டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வேரியஸ் ஸ்டைல்ஸ் எனக்கு வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நம்ம இங்கே வந்து கொண்டு வரணும், நம்ம டேலண்ட்டை இது பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப இருந்தது. எனக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா பண்ணுறதோட எனக்கு வந்து பிஹைண்ட் திஸ் கேமரா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்கப் போட தேவையில்லை மெயினாக. எனக்கு மேக்கப் அவ்வளோ ஆர்வம் இல்லை, பிடிக்காது எனக்கு. எனக்கு சிம்பிளாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால வந்து அது படத்தோட எனக்கு வந்து நான் கோரியோகிராஃபி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் என்ன இருந்தாலும் ஒரு நடிகை அப்படின்றது ஒரு பாப்புலாரிட்டி, அது வேறு. ரசிகர் மத்தியில் கிடைக்கக்கூடிய வரவேற்பு வேறு, ஒரு டெக்னீஷியன் கிடைக்கக்கூடிய வரவேற்பு வேறு. ஆமாம். அப்படி இருக்கும்போது அந்த லைம் லைட்டேருந்து அதை விட்டுட்டு எப்படி இப்படி வரணும்னு தோணுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னை பார்த்த வரைக்கும் நான் வந்து ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரும், எனக்கு வந்து டான்ஸிங் ஃபீல்டில் எங்கள் அப்பா எனக்கு சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1600 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது சாங்ஸ் மட்டும் இல்லை, ஃபிலிம்ஸ். ஸோ ஒரு படத்துலையும் 4 பாட்டு இருக்கும். அந்த அளவுக்கு அப்பா வந்து பிஸியாக இருந்த ஒரு டைம் நான் பார்த்ததே இல்லை. அவரை வந்து சண்டே எப்பயாவது ஒரு செகண்ட் சண்டே வரும்போது அவருக்கு பிரேக் கிடைக்கும் போது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து அப்பாவை பார்த்துருக்கேன். அம்மாவும் அப்படி அந்த அளவுக்கு பிஸியாக இருந்திருக்காங்க. 2 பேருமே பிஸியாக இருந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒரு கிரேட் லெஜெண்ட்ஸ் வீட்டில் இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்து நான் சூப்பர் ஸ்டார் இல்லாட்டியும் நான் வந்து பின்னாடி சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கேன். ஆனால் அந்த ரெஸ்பெக்ட் வந்து குருவோட ரெஸ்பெக்ட் வந்து வேறு லெவல். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எனக்கு வந்து அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிறதுல எனக்கு வந்து இதாக இருந்தது. 4 பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இன்றைக்கி அப்பாவை பார்த்தாச்சுன்னா ரகுராம் மாஸ்டரோட பொண்ணு தான் இன்னி வரைக்கும் காயத்ரி ரகுராமாக இருக்கேன். ஸோ அதனால் வந்து அவரோட அச்சீவ்மெண்ட் வந்து சாதாரண ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது, ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்ட்டு. அதில் நான் வந்து என்னை அவரோட பொண்ணாக பிறந்ததுல வந்து பாக்கியமாக தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது மாதிரி ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச படங்கள் அப்பா பண்ணதில் எதுன்னு சொல்லலாம்? அபூர்வ சகோதரர்கள் பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சத்யா படத்தில் வந்து சாங்கு, அதுக்கப்புறம் தேவர் மகன் சாங்ஸு, எஜமான் அது பிடிக்கும். சங்கமமோட சாங்ஸு, அதில் எல்லா பாட்டும் அப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சலங்கை ஒலி ஆப்வியஸ்லி அது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நேஷ்னல் அவார்ட் கொடுக்கணும்னு அப்பா வந்து டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கும் நேஷ்னல் அவார்ட் கொடுக்கணும்னு சொல்லுது. அப்பாவும் சரோஜ்கான் மாஸ்டரும் சேர்ந்து எழுதி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நேஷ்னல் ரெக்கக்னிஷன் வந்து வர ஆரம்பிச்சிது. நிறையா அப்பா பண்ண பாட்டு வந்து நீங்கள் வந்து அப்பா, இளையராஜா சார் அண்ட் எஸ்பிபி சார் ஓட காம்பினேஷன் வந்து மேக்ஸிமம். அதில் வந்து ரஜினி சார், கமல் சார் இது மாறி மாறி வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த காம்பினேஷன் வந்து மேக்ஸிமம் அப்படின்றது நான் சொல்கிறேன். உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல நடிகரும் கூட. பல படங்களில் நடிச்சிருக்காரு. அப்பாவுடைய நடிப்பு எந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஆக்சுவலாக பாண்டியராஜ சார் படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருப்பாரு. அப்பா கிட்ட கேட்பேன்ப்பா, என்னப்பா இது ஒரு சூட்டே ஆகலைப்பா வில்லன் அப்படின்னு. ஏன்னா அதே மாதிரி ஒரு டான்ஸ் ட்ராமா வந்து பண்ணியிருந்தாங்க ராமாயணம் தூர்தர்ஷனுக்காக. அந்த பியூட்டிஃபுல் சீரீஸ் அது திருப்பி ரீலீஸ் பண்ண சூப்பராக இருக்கும். அந்த ராமாயணம் வந்து அப்பா வந்து ராவணனா பண்ணியிருப்பாரு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாரு. ஃபுல் சான்ஸ்கிரிட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுல் ப்ரோக்ராமே சான்ஸ்கிரிட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாரு. அப்புறம் அப்பா ராவ், அது யாருமே இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து தசாவதாரம் அப்பா ராவை யாரும் மறக்க முடியாத கேரக்டர். அவரும் அவர் வைஃபும் தாங்க எங்களை காப்பாத்துறாங்க. இன்னைக்கும் எல்லாருமே வந்து
அந்த படத்தில் நடிச்சார்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துலேயும் கேமியோ பண்ணியிருக்காரு அப்பா. அவை சண்முகியில் வந்து குட்டி கேமியோலாம் பண்ணியிருக்காரு. ஆனந்த தாண்டவத்திலையும் நடிச்சிருக்காரு. ஆனால் அது அந்த அளவுக்கு ஹிட் ஆகல படம். பட் ஆனால் ரெகக்னைஸ்டாக பார்த்தாச்சுன்னா அப்பாராவ் தான் எல்லாருக்கும் மைண்டில் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அப்பா அப்படின்னு சொன்ன உடனே காயத்ரிக்கு நினைவில் வரக்கூடிய என்னென்ன விஷயங்கள்? என் உயிர், என்னோட உயிர் தான் ஞாபகம் வருது. ஏன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அந்த பேர் அவரோட பேரை நான் காப்பாற்றணும் அப்படின்றது தான். அண்ட் ஏன்னா அவரோட பாசம் வந்து அளவில்லாத பாசம். அது என் மேலே மட்டும் இல்லை, எல்லார் மேலேயும். யார் வந்தாலும் ஒரு ஹெல்ப்னு வந்தாச்சுன்னா அது வந்து அப்பா வந்து இறங்கி போய் நின்று ஃபைட் பண்ணி அதை பண்ணி கொடுத்துருவார் யாருக்காக இருந்தாலும். எந்த இடத்துல வந்து பெண்கள் அது டான்சர்ஸ் யூனியனில் வந்து ஏதாவது லேடிஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாச்சு கூட அப்பா வந்து இமீடியட்டாக போய் அதை சார்ட் அவுட் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வர வரைக்கும் அவர் ஃபைட் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான பர்சன். ஸோ அந்த ஒரு அதே அவரோட பேர் எந்த இடத்துலையும் நான் இது ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அந்த வகையில் அப்பா எப்போவுமே அவரோட சொல்கிற விஷயங்கள் தான் எனக்கு இன்னும் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுனா டெடிகேஷன், டைமிங்கில் இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும், லாயலாக இருக்கணும். இது வந்து எனக்கு அது பர்த்லேருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட பாசம் எனக்கு அளவில்லாத பாசம். எனக்கு வந்து எப்படின்னா கூட எனக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு அப்பா இல்லாத ஒரு குறை வந்து ரொம்ப இது பேக் போன், நம்மளுக்கு ஒரு பெரிய பேக் போனு நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து பொலிட்டிக்கல் ஃபீல்டில் நான் இருந்திருந்தேன்னா அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பாலிடிக்ஸு. இப்போ புரட்சி தலைவி அம்மாவோட நிறைய பயணிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பேக்கில் அப்பா இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா என்னோட ஒர்க் ஃபோர்ஸ் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு இது இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இன்னும் ஓட்டிகிட்ருக்கேன். அப்பாவோட ஜெயலலிதாவை சந்திச்சிருக்கீங்களா? அப்பா வந்து நேரு ஸ்டேடியம் ப்ரோக்ராம் வந்து அப்போ தான் இனாக்ரேஷன் அப்போ தான் கட்டினாங்க. கட்டி முடிஞ்சோன்னே இனாக்ரேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6000 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நேரு ஸ்டேடியம் ஓப்பனிங் நடந்துச்சு. அப்போது புரட்சி தலைவி அம்மா வந்து அங்கே வந்து உட்காந்து பார்ப்பாங்க, ரிஹர்சல்ஸ் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து அப்போது ஏஆர் ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் ஆன டைம். அப்போது அந்த பாடலுக்கும் பாட்டு போட்டது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். அப்போது நானும் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் போய் உட்காந்து பார்ப்போம். ஹாலிடே டைமில் எனக்கு ஸ்கூல் இல்லாத டைமில் போயிட்டு நான் போய் உட்காந்து பார்ப்பேன் நான். அப்போது மேலே புரட்சி தலைவி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் பார்த்துட்ருப்பாங்க. அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஷீஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக் டான்ஸர் இல்லையா? ஸோ அதனால் வந்து அப்பா வந்து பக்கத்தில் உட்கார வச்சு பார்க்கும்போது நான் சுட்டியாக விளாண்டுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா விளாடாங்க. ஸோ அப்போ வந்து இல்லை அடம் பிடிச்சி நான் அப்பா மடியில் தான் உட்காருவேன்னு அவங்க அப்போ என்ன ரொம்ப அடம் பிடிப்பாளோ அவளை அப்படியே வளர்த்துரு, மாத்திடாத அப்படின்னாங்க. மாத்திடாத, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் வீட்டில் போய் அம்மா ஒரு வாட்டி நான் சந்திச்சிருக்கேன் சின்ன வயசுல. அப்பா ரெகுலரா அம்மாவை பார்ப்பாங்க. நான் வந்து அப்போ நம்ம பாலிடிக்ஸ்ல வருவோமா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அண்ட் மோரோவர் அம்மா பிறந்த நாள் வந்துச்சுன்னா உடனே வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கூட அப்பா அந்த அளவுக்கு அர்ச்சனை பண்ணது கிடையாது சாமிக்கிட்ட. சாமிக்கு வந்து புரட்சி தலைவி அம்மாவோட பர்த்டே வந்துச்சுனாலும் சரி, இல்லை கமல் சாரோட பர்த்டே வந்துருச்சுன்னா எங்கள் அப்பா வந்து அர்ச்சனை பண்ணுவார் அவங்க 2 பேர் பேர்லையும். ஸோ பூஜையே நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஸ்டான்ச் லவ்வர் ஆஃப் 2 பேருமே. அப்பா கமல் சார் வந்து தம்பி மாதிரி, புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அப்பா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. உங்கள் அப்பாவுடைய, நீங்களே சொன்ன மாதிரி உங்கள் அப்பாவுடைய இன்னொரு நல்ல நண்பர் கமல்ஹாசன். ஆமாம். அவரோட உங்களுக்கு வந்து இதுக்கும் மறக்க முடியாது, நீங்கள் செரிஷ் பண்ணுற மூமெண்ட்டுன்னு அதை சொல்லலாம். சின்ன வயசில் எப்போ பார்த்தாலும் நான் ரொம்ப ஷை, நான் பேச மாட்டேன். இப்போ உள்ளது கான்ட்ராஸ்ட். இப்போ நான் வந்து யார்கிட்ட பேச மாட்டேன். சரி, இப்போ ஏதோ கேமரால நீங்க கேட்கறதால ஒரு சூழ்நிலை நான் பேசிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்கேன் நான். அதான் இல்லைன்னா வந்து நான் ரொம்ப ரிசர்வ் பர்சன் தான். நான் டக்குன்னு நான் யார்கிட்டையும் இமீடியட்டா பேசுற கேரக்டர் கிடையாது. ரொம்ப ஷை எனக்கு. அதே மேடையிலலாம் நானா பேசுறேன் அப்படின்றது தான் எனக்கு வந்து ஒரு இது வரைக்கும். ஏன்னா எனக்கு மேடையில் வந்து நீங்கள் டான்ஸ் பண்ணால் நான் வந்து பண்ணுவேன். ஆனால் எனக்கு இது வரைக்கும் மேடை பேச்சு நான் பேசினதே கிடையாது. எனக்கு வந்து அது வந்து மைக் ஃபியர் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஆனாலும் ஓகே, நம்ம இப்போ வந்து மக்களுக்காக நம்ம வந்து வி ஹாவ் டு வாய்ஸ் அவுட், சில விஷயங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னும் போது அதை எடுத்து பேசுறதுல வந்து தப்பு இல்லை அப்படின்றதுனால நான் போல்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் நான்.
ஆனால் எனக்கு அந்த ஃபியர் இருக்கும் எப்போவுமே. அது ஏற முன்னாடி ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும் ஸ்டமக்கில். அதுக்கப்புறம் வந்து கமல் சார் பார்த்தாச்சுன்னா அதே பட்டர்ஃப்ளை தான் எனக்கு வரும். ஏன்னா அப்போ குட்டிலேருந்து நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து அவங்க பேசும்போதுலாம் ஐயோ என்ன இப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்களே. அவர் வந்து டிக்ஷனரி வேர்ட்ஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால் அவர்கிட்ட பேசும்போது ஐயோ நம்ம வந்து தப்பாக பேசுனோம்னா அசிங்கமாக இருக்குமே அப்படின்லாம் மனசில் நினச்சிருப்பேன். என்னன்னா அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட். எங்கள் அக்கா ரொம்ப க்ளோஸ். எங்கள் அக்கா அப்போ கொஞ்சம் பெரியவா இல்லையா, ஸோ அவள் ரொம்ப க்ளோஸு. தைரியமாக அவள் பேசுவா, எல்லாம் பண்ணுவாள். நான் ரொம்ப ஷை, நான் ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தேன். அவர்கிட்ட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்னார், இல்லை இல்லை நீ வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு நீ ஆக்ட் பண்ணு அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கூட இருக்கும்போது தீபாவளியாக இருக்கட்டும் எல்லாம் நாங்கள் வந்து அவர் வீட்டில் தான் நாங்கள் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இனி ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா 2 ஃபேமிலியும் ஒன்றா எப்போவுமே இருக்கும் அப்படின்றது தான். அப்போ சந்தான பாரதி அங்கிள் எல்லாமே, சத்யராஜ் அவங்க பசங்க, அப்புறம் பிரபு சார் ஃபேமிலி எல்லாமே அங்கே தான் இருப்போம். நாங்கள் விளாண்டுட்டு இருப்போம், சுற்றிட்டு இருப்போம் அங்கே. ஸோ அதனால் வந்து அவரோட டைம் வந்து பியூட்டிஃபுல் டைம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். தீபாவளிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாரு கமலுக்கு நிறையா. அப்போ அக்காவுக்கு வந்து அந்த இது கிடச்சிது ஆப்பர்ச்சுனிட்டி. காதலால வந்து அக்கா ஒர்க் பண்ணியிருக்கா. அண்ட் கிளாஸ் ரூம் அப்பாவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஹேராமில் ஒர்க் பண்ணியிருக்கா எங்கள் அக்கா. அவேஷன் முகிலையும் ஒர்க் பண்ணியிருக்கா. ஸோ அக்காவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. எனக்கு அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப நீண்ட நாள் கழித்து பிக் பாஸில் பார்த்தது தான் எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்டு. எனக்கு வந்து அவர் பேசும்போது எனக்கு மட்டும் புரியல. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் பற்றி எனக்கு தெரியல, என்ன ஒன்றுமே தெரியாமல் போய் உட்காந்துட்டேன் நான் அந்த ப்ரோக்ராமில். அட பாவீங்களா, அப்போ நான் பேசுறது தான் நான் வந்து கேமா, நாங்கள் டாஸ்க் பண்ணுறது கேம் இல்லைன்றது வந்து அப்புறம் தான் எனக்கு வெளியில் வந்த அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து கமல் சார் ஏதோ ஹிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவார், அது எனக்கு புரியவே இல்லை. ஹிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவார், நீங்கள் வந்து யாருமே ஒழுங்காக பேசலை, நீ வந்து அப்படி பண்ணுற அப்படின்போது ஒரு பாயிண்ட்ல நான் அவர் மேலேயே கோவப்பட்டேன். என்னது நம்ம ஒழுங்காக தானே இருக்கோம் இல்லை அப்படின்றது வந்து இது அப்புறம் தான் தெரியுது. ஓகே திஸ் இஸ் என்டர்டெயின்மெண்ட் ஷோ, தே ஷோ இட் இன் அ வே. அது வந்து பீப்புளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக அவங்க எப்படி கட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்றது வந்து அப்புறம் வெளியில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்புறம் டசன்ட் மேட்டர். ஆனால் அவரும் இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஷோக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் பாலிடிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டாரு. நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டாரு. அவரு வெளியில கட் பண்ணி வந்து பார்த்துட்டாச்சுன்னா லாஸ்ட் எபிசோட்ல நான் பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி நான் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் he was so away from politics. ஏன்னா கமல் அங்கிள் வந்து ரொம்ப நேர்மையான பர்சன் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல். அவர் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி வந்து வேற லெவலில் அவர் ஹெல்ப் பண்ணுவார். 4 பேருக்கு தெரியவே தெரியாது அவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரா அப்படின்றது அப்படின்னு தான். ஸோ எந்த இதுலேயும் பப்ளிசிட்டி எடுத்துக்க மாட்டார். அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி. அண்ட் அவர் சினிமாக்காக வந்து நிறைய விட்டுட்ருக்காரு. அண்ட் நிறையா அப்பா வந்து சொந்த பிரதருக்கு எப்படி ஃபீல் பண்ணுவாரோ அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து கமல் அங்கிள் வந்து என்னதான் இருந்தாலும் ஹி இஸ் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி. எனக்கு ஒரு சித்தப்பா மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் பிக் பாஸில் அவரை சந்திச்சப்போ அது எப்படி இருந்தது முதல்ல? அதை நான் அவர்கிட்ட கவலைக்கில் இங்கே எல்லாருக்கும் முன்னாடி நான் கிஸ் கொடுக்கலாமான்னு கேட்டேன் நான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்ல, ஏற்கனவே நான் பயப்படுவேன் அவரை பார்த்தா. எப்படி இருக்கு இப்போ அந்த நினச்சி பார்க்கும்போது பிக் பாஸ் ஷோ அனுபவம்? நான் அது நினைக்கிறதே இல்லை சார். அந்த அளவு இருக்கா? இல்லை, ஏன்னா உள்ளே இருந்தது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. பிக் பாஸ் ஹவுஸ்ஃபுல்ல இருந்த அந்த நேச்சர் தான் காயத்ரியுடைய நேச்சரா? இல்ல சார், அதான் நான் சொல்றேன். கோபமான பெண்மணி அல்ல, நான் கோபமான காரிதான். கோபமான பெண்ணா அது நியாயத்துக்கு தான் நான் கோபப்படுவேன். எனக்கு வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.